ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர் அந்த லெசனில் வந்து குப்தர் அந்த வரிசையாக குப்த அரசர்களுடைய வரிசைகளை வந்து குவிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ லைன் பை லைனாக ஒரு வீடியோ 40 மினிட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் லுக் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. ஸோ வட இந்தியாவில் வந்து குஷானர்கள் இருந்திருக்காங்க, தென்னிந்தியாவில் வந்து சாதவாகனர்கள் இருந்திருக்காங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டில் 2 பேருமே வலிமை இழக்காங்க. அப்போ தான் நமக்கு வந்து குப்த அரசு வந்து உருவாகுது. கிட்டத்தட்ட குப்த அரசு 200 காலம் நீடிக்குது. சந்திரகுப்தர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அரசராக இருக்கார். குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதனைத் தொடர்ந்து 50 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 முதல் 647 வரை ஆட்சி புரிந்தார். ஸோ குப்தர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 50 வருஷத்துக்கு அப்புறமா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படிங்கிறவங்க வட இந்தியாவை 606லேருந்து 647 வரையும் ஆட்சி புரிந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய இது மட்டும் தொல்லியல் சான்றுகள்லாம். ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடையது. ஸோ சமுத்திரம் அழகாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தருடையது. சந்திரன் வந்து 2வது முறையாக உதயமாகி வருது. ஸோ உதயகிரி குகை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தருடையது. மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஸ்கந்தகுப்தருடையது. கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப்ல இருக்குது. ஸோ இது போக வந்து சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. ஸோ இலக்கிய சான்றுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதருடைய நீதி சாஸ்திரம், விசாகதத்தருடையது வந்து தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணருடையது ஹர்ஷசரிதம், காளிதாசருடைய நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவியார் பாகியான். ஸோ யாருடைய காலத்தில் வந்தாங்கன்னு கேட்டோன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வருகை புரிஞ்சிருக்காங்க. ஹர்ஷருடைய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ ஹர்ஷருடையது என்னதெல்லாம்? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. அப்புறம் யுவான் சுவாங்கோட சுயூகி. யுவான் சாங்கோடது சியூகி. குப்த அரச வம்சம் எப்படி நிறுவப்படுதுன்னா ஸ்ரீகுப்தர் தான் ஃபர்ஸ்ட் அரசர். வங்காளம், பீகார் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்ற ஸ்ரீகுப்தர் தான் ஃபர்ஸ்ட் அரசர். அவர் வந்து வங்காளம், பீகார் பகுதிகளை ஆள்றாரு. நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்றது அவருடைய வடிவம் தான். ஸோ கடோத்கச்சர் அவருடைய மகன். இவங்க 2 பேரையுமே நம்ம வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1ஆம் சந்திரகுப்தர் 319லேருந்து 335 வரையும். 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஸோ குமாரதேவி, சந்திரகுப்தர் 2 பேருடைய உருவங்களுமே நாணயங்களில் பொறிக்கப்படுது. ஸோ இவங்களை வந்து லிச்சாவையா அப்படிங்கிற வாசகத்தால் அந்த நாணயங்கள் வந்து குறிப்பிடுது. லிச்சாவி அப்படிங்கிறது வந்து பழமையான கனசங்கங்களில் ஒன்றா இருக்குது. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது. கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது. சமுத்திரகுப்தர் வந்து 335லேருந்து 380 வரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குப்த அரசர். ஸோ 1ஆம் சந்திரகுப்தரின் மகன் அவர் தான் சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர். அவர் இயற்றினது தான் பிரயாக்கை மெய்கீர்த்தி, அதை பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டாகும். சமுத்திரகுப்தருடைய ஆட்சி மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. பிரசஸ்தி மெய்கீர்த்தி. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டிருக்காங்க. இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவில் 12 அரசுகளை கைப்பற்றினார். அவருக்கு கீழே
எல்லா அரசர்களையுமே கப்பம் கட்ட செய்கிறாரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றில் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவங்க பௌத்த அரசரின் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 380 415 வரையும். 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தருடைய மகன் விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்கிறோம். சாக அரசர்களை இவங்க தோற்கடிச்சிருக்காங்க. மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றியிருக்காங்க. தென்னிந்திய அரசோடு அவர் நட்புறவை பேணினார். குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் அப்படிங்கிற பௌத்த அறிஞர் இந்தியாவுக்கு வந்தார். மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நவரத்தினங்கள் அப்படின்ற பேரில் இவருடைய அலங்கரித்ததாக கூறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய அவையை அலங்கரித்ததா. ஸோ காளிதாசரும் அதில் ஒருத்தர்னு சொல்லிட்டாங்க. காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமர்ந்து சிந்திச்சு அகராதி எழுதுகிறோம். ஸோ அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி டெய்லி தமக்காண்டி நம்ம முந்திரி சாப்பிட்டோன்னா மருத்துவர்கிட்ட போக வேண்டாம். ஸோ தன்வந்திரி மருத்துவர். காக்கா வந்தோடனே சோதிடம் சொல்லிடலாம், இன்றைக்கி சொந்தக்காரங்க வராங்கன்னு. ஸோ காகபாணர் சோதிடர். சங்கு கெட்டி புது வீட்டில் கட்டிடக்கலையை தொடங்குவாங்க. ஸோ கட்டிடக்கலை நிபுணர் சங்கு. வராகமிகிரர் வானியல் அறிஞர். சரியா? வராகமிகிரர் போனோன்னா வானத்துக்கு போனோன்னா வர முடியாது. ஸோ வராட்சி இலக்கண ஆசிரியர். ஒரு ஆட்சி வீட்டில் இருந்தாங்கன்னா இலக்கணம் சொல்லிக் கொடுக்க நமக்கு ஆசிரியர் தேவையில்லை. சமஸ்கிருதத்துக்கும் அவங்களே புலவராக இருப்பாங்க. ஸோ விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். விட்டல் பட்டர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பேர்கள் பார்த்தோம்னா விக்ரமாதித்தர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். விக்ரம தேவராஜர். விக்ரமாதித்தர். நரேந்திர சந்திரர். நரேந்திர சிம்மர். சிம்ம சந்திரர். அந்த நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திரர். அந்த சந்திரர் சிம்மர் ரெண்டையும் சேர்த்து சிம்ம சந்திரர். அப்புறம் விக்ரம தேவராஜர்னு சொன்னோமா, அந்த தேவ மட்டும் எடுத்து தேவகுப்தர், தேவஸ்ரீ. 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் 1ஆம் குமாரகுப்தர் அரியணை ஏறுறாரு. அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. பாகியான் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவிதான் பாகியான். அவர் இந்தியா வந்திருக்காரு. அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியாச்சு. கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கையா பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடா இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடிச்சிட்டாங்க. மிக சிறந்த குப்த பேரரசர்கள்ல கடைசி பேரரசர் பாலாதித்யர். 1ஆம் நரசிம்மகுப்தர் என்ற பேர்ல அரியணை ஏறியிருக்காரு. இவர் தான் மிக சிறந்த கடைசி பேரரசர். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டிருக்காரு. ஸோ மிகிரகுலருக்கு கப்பம் கட்டியிருக்காரு. ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததுனால மனவேதனை அடைந்து கப்பம் கட்டத்தை நிறுத்தியிருக்காரு. மிகிரகுலரை கைது செஞ்சாச்சு. அப்படி இருந்தால் கூட மிகிரகுலர் பாலாதித்யர் வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மதத்திலிருந்து வெளியேற்றினார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். ஸோ லைன் படி அந்த அரசர்களை பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் வராரு. ஸ்ரீகுப்தருடைய பையன் கடோத்கச்சர். 1ஆம் சந்திரகுப்தர் 319 to 335. இவருடைய பையன் யாரு? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் 335 to 380. 380 415 வரையும். இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் 380 415 வரையும். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவருடைய பையன் 1ஆம் குமாரகுப்தர். 1ஆம் குமாரகுப்தருக்கு அப்புறம் முக்கியமான அரசர்னு பார்த்தோம்னா நேராக யார்? நம்மளுடைய கடைசி பேரரசரில் இம்பார்ட்டனான பாலாதித்யர் தான். பாலாதித்யருக்கு அப்புறமா பாலாதித்யரோட இன்னொரு பேர் தான் 1ஆம் நரசிம்மகுப்தர். அவருக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக
நமக்கு வந்து கடைசி பேரரசரான விஷ்ணுகுப்தரை வந்து சொல்லிடலாம். ஸோ பாலாதித்தருக்கு அப்புறமா விஷ்ணுகுப்தர். ஸோ குமாரகுப்தர் வராரு. குமாரகுப்தருக்கு அப்புறமா பாலாதித்தருக்கு அப்புறமா நேரா விஷ்ணுகுப்தர் தான். அதோட இந்த அரசு வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.